இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் வந்து இப்போ தான் அவங்க வெளியேறாங்க, விளக்கப்படலை வெளியேறாங்க. இதற்கு முன்பாக ஏன் போய் விஜயை பார்க்க? வடிவேல் சொல்ற மாதிரி என்ன ராமலிங்க ஆலய பார்க்க முடியல எப்படி இருக்கு, ஏன்னா ரொம்ப வெறி. எங்கள் அண்ணனை நேருக்கு நேர் நின்று அடிக்கணும் ரொம்ப நாள் வெறின 2019 இருந்து. முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. எங்கள் அண்ணனை நேரில் சந்தித்து உடலை கூறு கூறாக என் கரத்தியலால் கிழிக்க ஒரு வாய்ப்பு நாளை எந்த 1-2 வரணும் அப்படிங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பார்த்தோம். கேள்வி கேட்கிறாரு, எவனாச்சு அரசியல் பண்ணுன்ற எண்ணத்தோட இந்த வந்தீங்க உள்ள. நாங்க வேங்க மோகன்லாம் கிடையாது, பிள்ளைகள் நாங்கள். ஆனா இந்த 2-3 மாதமா வந்து திரும்ப காளியம்மா வெளியில போக போறாங்க அப்படின்னு சொன்னப்ப இல்லை நாங்கள் ஏன் போகல அப்படின்னு அவங்க எந்த மறுப்பு செய்தியும் வெளியிடலை. நெஞ்சில பணம் மறுப்பு கூட தேவையில்லை. அண்ணனோட இருக்க மாதிரி ஒரு முகப்பு படம் மாற்றிருந்தா கூட போதுமானதாக இருந்திருக்கும். எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு பாங்க, பஸ் பேர் நான் தரேன், வந்துட்டு போ. அவங்க செய்யலை, ஏன்னா அவங்க ஏற்கனவே முடிவெடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து திமுக தரப்புல தாவேக தரப்புல பேசினாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு வருது. ஏன் சிரிக்கிற? பின்ன என்னங்க, என்னென்னமோ சொல்றீங்க, பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. விவகாரம் இல்லங்கமாயிட்டு இருக்கு. கரெக்ட். அதில் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அதே போல் நடிகர் விஜயை தாவேக்காவோட தவிர இருக்கக்கூடிய விஜயை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்குது. மண்டையில 100 குண்டூசி குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ஸ்க்ரூ டிரைவரே குத்துற மாதிரி. அப்போ இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் வந்து இப்போ தான் அவங்க வெளியேறாங்க, விளக்கப்படலை வெளியேறாங்க. இதற்கு முன்பாக ஏன் போய் விஜயை பார்க்கணும்? கோவப்படாம பொறுமையா உட்காந்து என் கதையை மூலத்துல இருந்து கேட்டாதான் பிரச்சனை புரியும். மூலத்துல தான் பிரச்சனையே. ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. அவர் நாகரிகமாவே யாரையும் பேச மாட்டாருங்க. தனிநபர் தாக்குதலுக்கு இல்ல, நல்ல சொல்லாடல்களே நீங்க அவர்கிட்ட பார்க்க முடியும். 2 டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும். தெளிவுபடுத்திருங்க, தங்கச்சி நீ என்ன வேலை செய்யறான்னு எங்களுக்கு தெரியுது. நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இது ஆகுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத. நீங்க ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றீங்க, நான் ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றேன். உங்களுக்கு எனக்கு நிறைய நட்பு முரணும் இருக்கலாம், பகை முரணும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சடார்னு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை போய் அணுக முடியுமா? அவர் ரொம்ப பேரன்புக்காரரு, அதே மாதிரி பெருங்கோவம் பண்றாங்க. அவன் எதை பத்தியும் வரப்பட மாட்டான். நீ என்ன செய்யறான்னு கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு கட்சி எப்படி நாங்க வளர்க்குறது. ஒரு நாள் வரும், ரொம்ப இல்ல, ஒரு நாள் அனைத்தையும் ஒரு நாள் ஓரம் கட்டி தெருவுல நிப்பாட்டி உன தர மட்டத்துக்கு இறக்கி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வரியை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. வாக்கிறோம் விலகிறதுக்கு முன்னாடியே வந்து வர 2ஆம் தேதி நிகழ்வு நடக்க போகுது. மீனவ சங்கம் தொடர்பான ஒரு நிகழ்வு. அதில் வந்து காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிறாங்க, திமுகவோட நிர்வாகிகள், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர் கலந்துக்கிறாங்க. அந்த மேடையில் கலந்துக்கிறதா எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க? வார்த்தை தடிக்குது, அது நல்லது. யாருக்கோ காங்கிரஸ் திமுக துரோகம் பண்ணுச்சு அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவங்க அந்த மேடையில பகிர்ந்து கொள்ள சோதிக்காதீங்க. நீங்க பொதுநிலைக்கு வந்துட்டீங்க. இந்த பொதுநிலையில உங்களோட கருத்தியல் சரியில்லை அப்படின்னா அவங்களோட கருத்தியல் சரியில்லைப்பா அப்படின்னு நான் சொல்லலாம். இல்லை என்னோட உங்களுக்கு முரண் இருக்குன்னா இல்லை காளிமாலி வந்து இப்படி பேசுறது சரி கிடையாது அப்படின்னு நீங்க பேசலாம். நீங்க சொல்றது எனக்கு உண்மையிலே தார்மீகமா நியாயமா பட்டுதுன்னா சரிப்பா நீங்க சொல்றதுதான் சரி, நான் பண்ணது தப்பு தான் பான்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்க வந்து விஜயை பார்த்தாங்க, நடிகர் விஜய் அதுல புசியானதை பார்த்தாங்க, விஜயை பார்த்தாங்க. ஏன் பார்த்தாங்க? அதுல புசியானதை பார்த்தாங்க, விஜயை பார்த்தாங்க. ஏன் பார்த்தாங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதம், ஒவ்வொருத்தருக்கும் நம்மள்ட்ட எல்லாரும் கத்தி துப்பாக்கின்னு வச்சிருக்காங்க. அதிகாரம் மிக வலுவானது. அதிகாரம் என்ற ஆயுதம் கொண்டு எந்த எல்லையும் தாக்க முடியும். அதனால் மக்களே ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க வெளியேற்றப்படலை, ஆனா அவங்க வெளியேறாங்க. ஏன் வெளியேறாங்க அப்படின்னா மறைமுகமா வெளியே போக சொல்றாங்க. கட்சியில தொடர்ந்து அவங்களுக்கு எந்த முக்கியத்துவமும் தரப்படல. நான் சொல்றேன் 10 மாசம் தான் இருக்கு. 10 மாதத்துல களத்துல இறங்குங்க. அந்த வெறி வரணும், கோவம் வரணும். உள்ள கட்சி இறங்கு வருமா? என்ன மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு. என்னால முடியலடா. இறங்குங்க, போங்க, பாத்துக்கலாம். 2ல 1 பாத்துக்கலாம். ராமகிருஷ்ணா வந்துருச்சா? வந்துருச்சா? ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. நேரடி வழித்தோன்றலாக உங்கள் முன்னால் நிற்கிற மகன் இருக்கிறேன். 130 வழக்கு, 127 முறை சிறை. எனக்கு 230 வழக்குகள்.
இதில் ஒன்றில்தான் நான் அவர் கண்ணன், இதில் ஒன்றில்தான் நான் அவர் கண்ணன், இதில் ஒன்றில்தான் நான் அவர் கண்ணன். திராவிட அரசியல் சொல்றேன் நான், அதனாலதான் திமுகனுடைய இதுன்னு சொல்றேன். தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற திரு சீமான் உட்பட. தமிழ் தேசியம் விட்டுருங்க, அவர் சீமான் விட்டுருங்க, அவர் உங்க சைடு அவர் இல்ல அவர் அவர் நாளைக்கு வேற பக்கம் மாறுவாரு, அதெல்லாம் போயிட்டு வருவாரு. உங்க கட்டுப்பாட்டுல இல்ல அவரு இல்ல அவர் போயிட்டு வருவாரு. அது ஒரு கிரிமினல் மனநோயாளி. அது ஒரு பேட்டி கொடுத்த மாதிரியே தெரியாது. அதோடைய கண்கள், அந்த உதடு அசைவு, வார்த்தை பிரயோகம் எல்லாமே ஒரு மனநோயாளிக்குரிய அத்தனை விஷயங்களும் அதில் இருந்துச்சு. திராவிட அரசியல் பித்தலாட்டங்கள் நான் எதுக்கு சொன்னேன்னா, இவர்களுக்கு தேசியத்தின் பால் எந்த விதமான ஒரு நாட்டமும் தமிழ்நாட்டிலிருந்து வந்துடக்கூடாது. ஹிந்தி கத்துக்கிட்டா தேசியம் வந்துருமா சார்? நான் இந்தியே சொல்லலையே. ஹிந்தி கத்துக்கிட்டா தேசியம் வந்துருமா? நான் இந்தியே பேசலையே. தேசியத்தின் மேல அக்கறை தமிழ்நாட்டுக்கார பத்தி கேக்குறீங்க சொல்றேன். நான் வந்து இந்தியே பேசல, அதான் சொல்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னா, ஹிந்தி வந்து யாரோ வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரியும் அதற்கு எதிராக மத்தவங்க எல்லாம் பேசுற மாதிரியோ, இல்ல தமிழ்நாட்டு எம்பி வந்து இங்கிலீஷ்ல கடிதம் எழுதுனா ஹிந்தில எழுதுறீங்களா? பின்ன தூக்கி பிடிக்காம என்ன பண்றீங்க? அதுதான் சார் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ். தமிழ் தேசியம் வெர்சஸ் இந்தி தேசியம் மாறிடுச்சு. பரந்தாமனுக்கு சொல்லிடுறேன், அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் பதில் சொல்லுவாங்க. அப்ப நான் இங்கிலீஷ்ல எழுதுனா நீங்க இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. தமிழ்ல ஹிந்தில எழுதுறீங்க அவசியம் இல்ல. அதுதான் சொல்றேன், அவருக்கு தெரிஞ்ச மொழியில எழுதுறாரு. அப்படிதான் அமித்ஷாவுக்கு தெரிஞ்ச மொழி ஹிந்தினா அவர்கிட்ட செக்ரட்டரிஸே இல்லையா? இப்போ வந்து ஒரு முக்கியமான டெஸ்ட் வைக்க போறோம். உங்க எல்லாருக்குமே இங்க உட்கார்ந்திருக்க எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் அந்த ழ வருது அப்படின்றத டெஸ்ட் பண்ணா ஆல் கண்டஸ்டன்ட்ஸ் கெட் அப். அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? சொந்தங்களுக்கு உங்கள் அன்பு சகோதரன் அண்ணாமலை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன பிரச்சனை? அது நிக்குது மூதேவி, அதோட பிரச்சனை தான். ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவரிடம் ஒரு பானை இருந்தது. ஏய் நான் சரியா பேசுறேன். ஒரு ஏழை விவசாயி இருந்தார். இதில் அவர் தினமும் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு வருவார். ஒரு நாள் பானையில் ஒரு ஓட்டை விழுந்து விட்டது. என்ன செய்வதென்று யோசித்தார். அவர் தண்ணீர் கொண்டு வரும் பாதையில் பூ விதைகளை விதைத்தார். அந்த ஓட்டை பானையிலிருந்து ஒழுகிய நீரினால் பானையிலிருந்து ஒழுகிய நீரினால் அந்த விதைகள் செடிகளாக வளர்ந்தன. ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல. ஒழுகிய நீரினால். ஓகே, இதுக்கு மேல இந்த பழத்தை நசுக்காதீங்க, பஞ்சாமிர்தம் ஆயிரும். விஜய் வந்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, மன்னர் ஆட்சி நடக்குது, வாரிசு அரசியல் சொல்லி முழுமையாக விமர்சிச்சது திமுக தான். சஞ்சய் அரசியலுக்கு வர மாட்டார்ல, வந்தாலும் விஜய் கட்சியில சேர மாட்டார்ல. அந்த உத்தரவாதம் மட்டும் மக்கள், விஜயனுடைய மகன் அரசியலுக்கு வரக்கூடாது, வந்தாலும் விஜய் கட்சியில சேரக்கூடாது, அது மட்டும் சொல்லுங்க. ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காது, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அண்ணன் செந்தில் வேளாண் ஒரு டிவியில பேசுறத நான் பார்த்தேன். ஏன்னா வாரிசு விஜய் கூட்டணி வைக்க முடியாது, ஜி.கே. வாசன் வைக்க முடியாது, கழிச்சு அன்புமணி ராமதாஸ் வைக்க முடியாது. இன்னும் அவங்களாம் பேர வாரிசு வரல மேடம். நான் கூட வாரிசு என்பது எது தொடர்ந்து போகுதுன்னு பாருங்க. ஜி.கே. வாசன் ஒன்னும் பேரத்து களத்துல வரல, அன்பு ராமதாஸோட பேரன் களத்துல வரல. ஓகே, ஜெயக்குமாரோட ராமதாஸ் பேரன கட்சியில சேர்த்தது பெரிய பிரச்சனை. அது வந்து அக்கா புள்ள பேரங்க தொடர் போல வரல சார். அது வந்து அக்கா புள்ள பேரங்க தொடர் போல வரல சார். என்ன சொன்னா? அதாவது எங்க அண்ணன் இருக்காருல்ல, எங்க அண்ணன் பொண்டாட்டி இருக்கு பாருங்க, அண்ணி, எங்க அண்ணியோட மாமனார் இருக்காரு பாருங்க, மாமனாருக்கு தங்கச்சி மகன் இருக்கான்ல, மகனோட பெரியப்பா மகனுக்கு ஒண்ணு விட்டு ஒண்ணு சித்தப்பா மகன். ஏன் சுப்பு அப்படி பாக்குறீங்க? எங்க முதல்ல சொல்லு. அது வந்து அக்கா புள்ள பேரங்க தொடர் போல வரல சார். பையன் வழி பேர் வந்தா பிரச்சனை இல்ல சார். நீங்க வந்து ஒண்ணுன்னா ஒரு புது விளக்கம் கிரியேட் பண்ணிட்டே போறீங்க சார். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார்.
காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. முதல்ல பேரை வந்தா பிரச்சனை இல்லைங்க, அப்புறம் பொண்ணு வயது பேரை வந்தா பிரச்சனை இல்ல, பையனோட இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன், பேரனோட வாரிசு அரசியலே வந்து பாத்தீங்க எல்லாரும் செய்யறாங்க. வாரிசு அரசியலே வந்து பாத்தீங்க எல்லாரும் செய்யறாங்க. வாரிசு அரசியலே வந்து பாத்தீங்க எல்லாரும் செய்யறாங்க. இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதாடா, ஆளை பைத்தியமாங்களான்னு பாரியா. ட்ரெயின் கும்மிடி பூண்டி கிராஸ் பண்ணா உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது. நீங்க வந்து வாக் பண்ண போறீங்க, அங்க வந்து ஒரு 4 பசங்க வந்தாங்க உங்க இது சைடுல வந்து பசங்க, அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம், நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், நீங்க எஸ்கேப். मेरे को 2 गिलास टी चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए. சாப்பிடணும்னே பார்டர் கண்ணா சாப்பிடணும் தலைவா. When you go talk to somebody who's selling a pani puri, the first thing that comes to you is do a plate de do. அவன்கிட்ட போய் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பாருங்க. Particularly Tamil Nadu, for its own purpose, they have taken a stand because they want to live in a primitive time. They want to release the fanatism in their own way.